Hi viewers, Tata IPL 2024 சீசனோட 50th மேட்ச்ல எந்த ரெண்டு டீம் மோதுறாங்க நம்ம பார்த்தோம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் ராஜஸ்தான் ராயல்ஸும் தான் மோத போறாங்க. இந்த மேட்ச் எங்க நடக்க போகுதுன்னா ஹைதராபாத்ல இருக்க ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல நடக்க போகுது. இந்தியாவோட டேட் பார்க்குறோம் May 2, அதாவது Thursday evening 7:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது அஃபீஷியலா சொல்லியிருக்காங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற டாடா IPL 2024 பாயிண்ட்ஸ் டேபிள் வரிசையில் நம்ம பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் 9 மேட்ச்ல 8 மேட்ச் வெற்றி பெற்று பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்துட்டு வராங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் 9 மேட்ச்ல 5 மேட்ச் வெற்றி பெற்று பாயிண்ட்ஸ் டேபிள்ல 5th பிளேஸ்ல இருந்துட்டு வராங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் பற்றி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் IPL ஹிஸ்டரியில் ஓவரால் அந்த ரெண்டு டீமும் 18 முறை நேருக்கு நேர் மோதிருக்கிறாங்க. இதில் ரெண்டு டீமுமே தலா 9 முறை வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த மேட்ச் நடக்க போகிற ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல ஆல்ரெடி இந்த ரெண்டு டீமும் 4 முறை நேருக்கு நேர் மோதிருக்கிறாங்க. இதில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் வெறும் ஒரு முறை மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ ஹைதராபாத் டென்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் கைகள் ஓங்குமான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹைதராபாத்தில் இருக்கிற ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியமோட பிச்சை பற்றி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இந்த பிச் பேட்டிங்க்கு சூப்பர் ஃப்ரெண்ட்லி பிச்சாக இருக்குதுன்னே நம்ம குறிப்பிடலாம். இது மட்டும் இல்லாமல் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலருக்கு நல்ல அசிஸ்டன்ட் கொடுத்தாலும் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் அதிக விக்கெட்ஸ் வந்து வீழ்த்தி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம ஃபேண்டசியில் SL விளையாடணும் சரி இல்லை GL விளையாடணும் சரி பேட்ஸ்மேன்ஸ் ப்ளஸ் ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் அதிகமாக பிக் பண்ணிக்கலாம் இன் கம்பேர்ட் டு பேஸ் பவுலர்ஸ். ஸோ தட் நல்ல ஏர்னிங்ஸ் பார்க்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் 74 T20 டொமஸ்டிக் மேட்சஸ் நடந்திருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாட்டி 34 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் விளையாட்டி 39 முறை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஆவரேஜாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டார்கெட் இந்த கிரவுண்டில் 162 ரன்ஸாக ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. பட் இப்போ நடந்துட்டு இருக்கிற டாடா IPL 2024 சீசனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 200 டார்கெட்டை செட் பண்ணுற காரணத்தினால எனக்கு தெரிஞ்சு 210 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டார்கெட் செட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம டாஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்தோம்னா இந்த டீம் கேப்டன் டாஸ் வெற்றி பெறவரோ அவர் தயங்காமல் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பவுலிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு தான் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் 11 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் பற்றி பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா மற்றும் டிராவல்ஸ் ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் ஐடன் மார்க்கம், ஹெண்டரிக்ஸ் கிளாசன், தீஸ் ரெட்டி, அப்துல் சமாத், ஷபாஷ் அகமது, பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜெய்தேவ் உனட்கன் மற்றும் நடராஜன் இந்த 11 பேர் தான் SRH டீமுக்காக விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. RR டீம் பற்றி பார்த்தோம்னா SSV ஜெய்ஸ்வால் மற்றும் ஜாஸ் பட்லர் ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன், ரயான் பராக், சிம்ரன் ஹெட்மயர், துருவ் ஜோரெல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட், அவேஷ் கான், சந்தீப் சர்மா மற்றும் யுசவேந்திர சஹால் இந்த 11 பிளேயர் தான் RR டீமுக்காக விளையாடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம் இந்த ரெண்டு டீமுக்காக இருக்கிற கீ பிளேயர்ஸை பற்றி தான் பார்க்க போறோம். இதில் நம்ம SRH டீம் பற்றி பார்த்தோம்னா அவங்க டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கிற டிராவல்ஸ் இப்போதைக்கு சூப்பரான ஃபார்மில் தான் இருக்கிறார். என்னதான் லாஸ்ட் மேட்ச் அவர் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணனாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் மினிமம் 30 to 40 ரன்ஸ் குயிக் ஃபயர் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்ற காரணத்தால் 3 மெம்பர் கான்டெஸ்ட்ல ஒரு பிக் பண்ணி VC ரோலே கொடுக்கலாம். GL ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன் ஒர்க்கு கேப்டன் ரோலே கொடுத்து வச்சுக்கலாம். மற்றொரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கிற அபிஷேக் சர்மாவும் டீசென்டான ஃபார்மில் இருக்கிற காரணத்தால் நம்ம தாராளமாக போத் SRG பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணிக்கலாம். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இருக்கிற ஹெண்டரிக்ஸ் கிளாசன் மற்றும் நிதிஷ் ரெட்டியை நம்ம தாராளமாக போத் SRG பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணிக்கலாம். இதிலும் குறிப்பாக ஹெண்டரிக்ஸ் கிளாசனை GL ஏதாச்சும் ஒரு காம்பினேஷனில் VC ரோலே கொடுத்து வச்சுக்கலாம். பிகாஸ் டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆனாலுமே அவர் கொஞ்சம் ஸ்டாண்ட் எடுத்து அவங்க டீமுக்காக ரன்ஸ் வந்து டெலிவர் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா அவங்க டீமோட பவுலிங் சைடில் வந்தோம்னா பேட் கமின்ஸ் மற்றும் நடராஜனை தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். இந்த பிச்சோட கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பேட் கமின்ஸ் மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் கைப்பற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்ற காரணத்தினால் GL அவருக்கு VC ரோலே நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். இதே போல் RR டீம் பற்றி பார்த்தோம்னா அவங்க டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கிற ஜாஸ் பட்லர் இப்போதைக்கு சூப்பரான ஃபார்மில் தான் இருந்துட்டு வர்றாரு. இது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம்னா இவரோட பேட்லேருந்து நிறைய ரன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் ஆடுறத கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் ஒரு வேளை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஜாஸ் பட்லர் தாராளமாக கேப்டனாகவே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் போத் SRG பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் அவங்க டீமோட கேப்டனாக இருக்கிற சஞ்சு சாம்சனுமே இப்போதைக்கு சூப்பரான ஃபார்மில் இருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு கப்புக்கு வேறு செலக்ட் ஆகிருக்கிற காரணத்தினால் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கொடுக்கும் அவரோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தாராளமாக நம்ம போத் SRG பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சனை பிக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனில் நம்ம பார்த்தோம்னா GL காம்பினேஷனில் எய்தர் சிம்ரன் ஹெட்மயர் ஆர் துருவ் ஜோரெல் இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க பிக் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் துருவ் ஜோரெலுக்கு தான் நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். இதுக்கப்புறம் நம்ம பவுலிங் சைடில் பார்த்தோம்னா ட்ரெண்ட் போல்ட் மற்றும் யுசவேந்திர சஹாலை நம்ம பிக் பண்ணிக்கலாம். SL பொறுத்த வரைக்கும் GL பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட், சந்தீப் சர்மா மற்றும் யுசவேந்திர சஹால் இந்த 3 பிளேயரை பிக் பண்ணிக்கலாம். அதுலேயும் குறிப்பாக GL ஏதாச்சும் ஒரு காம்பினேஷனில் சந்தீப் சர்மாவை கேப்டனாகவும் யுசவேந்திர சஹாலை VJ நம்ம தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த பிச் வந்து ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் கொடுக்க காரணத்தினால்
இப்போ நம்ம பார்த்த இவங்க எல்லாரும் தான் இந்த 2 டீமுக்காக இருக்கிற கீ பிளேயர்ஸாக இருந்துட்டு வராங்க. இப்போ உங்களுக்கு ஸ்லைடில் ஷோ பண்ணிட்டு இருக்கிற இந்த 2 செட் ஆஃப் டீம்ஸுமே இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டடான நியூஸ் வச்சு தான் நான் வந்து ஷோகேஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அக்யூரேட்டான டீம்ஸ் வேணும்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிற நம்மளோட டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆஃப்டர் டாஸ் நான் ப்ளே பண்ண போகிற எஸ்எல் டீம்ஸ் ஜிஎல் டீம்ஸ் எல்லாமே நான் அதில் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காம டெலிகிராம் சேனலில் ஒன் ஆஃப் தி மெம்பராக நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பெனிஃபிட்ஸ் அடையிறதுக்கு. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து என்ன ஆகுது, இப்போ வந்து கொஸ்டின் செக்ஷன். இப்போ நடக்க போகிற டாடா ஐபிஎல் 2024 சீசனோட 50th மேட்ச்சில் மோதிர எஸ்ஆர்எஸ் vs ஆர்ஆர் இந்த 2 டீமில் எந்த டீம் வெற்றி பெறுவாங்கன்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து என்ன ஆகுது, நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.